ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன விளாக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வேண்டியதை ஒரே வாரத்தில் நிறைவேற்றும் அதிசயம் நிறைந்த தாத்தா கோவிலை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த கோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜீவ சமாதி தான். வாங்க இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்றத நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது புதுசாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தாத்தா கோவில் அப்படின்னு சொல்கிற ஸ்ரீமத் வெங்கட சுப்பானந்தா சுவாமிகளோட ஜல ஜீவ சமாதியில் நம்ம என்ன வேண்டுனாலும் ஏழே வாரத்தில் நடத்தி கொடுப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏராளமான பக்தர்கள் இங்கே வராங்க. திரை பிரபலங்கள் கூட ரகசியமாக இங்கே வரதாகவும் சொல்கிறாங்க. அவர் நினச்சா மட்டும்தான் நம்ம இந்த கோவிலுக்கு வர முடியும் அப்படின்னும் சொல்கிறாங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த தாத்தா கோவில் இது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இவரை எல்லாருமே தாத்தா அப்படின்னு சொல்லி செல்லமாக தான் அழைக்கிறாங்க. இவங்களோட முழு பெயரை யாருமே இங்கே சொல்கிறதில்ல. இந்த ஜீவ சமாதிக்கு நம்ம வந்தோம் அப்படின்னா நம்ம தீராத கஷ்டங்கள் எல்லாமே தீரும் அப்படின்னு சொல்கிறாங்க. வாங்க இப்போ நம்ம இந்த தாத்தா கோயிலோட வரலாறு என்ன அப்படின்றத பார்க்கலாம். 18/10/1896 வருஷம் இவர் கிணத்துக்குள்ளே இறங்கி ஜல ஜீவ சமாதி அடைஞ்சிருக்காரு. இவரோட பெயரை பார்த்தீங்கன்னா ஸ்ரீமத் வெங்கட சுபானந்தா சுவாமிகள். இவரை செங்கல் சித்தர் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா சென்னையோட புற நகரத்தில் உற்பத்தி செய்யக்கூடிய செங்கலை மாட்டு வண்டியில் ஏற்றி இந்த வழியாக தான் இந்த நகரத்துக்குள்ளே கொண்டு வருவாங்களாம். அந்த சமயத்தில் சாமி எந்த மாட்டு வண்டியில் இருக்கக்கூடிய செங்கலை தொடுறாங்களோ அந்த செங்கலோட உடனே விற்பனை ஆகுமா. அது மட்டும் இல்லை, நல்ல விலைக்குமே அதை நிறைய பேர் எடுத்துப்பாங்களாம். அதனால் மற்ற வண்டிக்காரங்க எல்லாமே இந்த பக்கமாக வருவாங்களாம். ஏன்னா நம்ம வண்டியை இந்த சித்தர் தொடமாட்டாரா அப்படின்னு சொல்லி ஏக்கத்தோடு நிறைய பேர் அவங்களோட மாட்டு வண்டியை இந்த பக்கம் கொண்டு வருவாங்களாம். அந்த மாட்டு வண்டியில் ஏற்றிட்டு வர செங்கலை இந்த தாத்தா எடுத்துருவாங்களாம். அதனால தான் இவருக்கு பார்த்தீங்கன்னா செங்கல் சித்தர் அப்படின்னு இன்னொரு பெயர் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் எடுத்த எல்லா செங்கலையுமே இந்த இடத்துல சேமித்து வச்சுருக்காரு. அவங்க ஏன் சேமித்து வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இங்கே இருக்க யாருக்குமே தெரியல. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த கல்லெல்லாம் எடுத்து ஒரு கிணறு மாதிரி அவர் கட்டியிருக்காரு. அந்த கிணற்றுல தான் இந்த சாமிகள் ஜல ஜீவ சமாதி அடைஞ்சிருக்காங்க. ரொம்ப நாளாக இந்த ஜீவ சமாதியை யாருமே கவனிக்கவே இல்லையா. பராமரிப்பும் இல்லாமல் தான் இந்த ஜலசமாதி இருந்திருக்கு. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இது பக்கத்தில் ஃபுல்லாக சுடுகாடாக தான் இருந்திருக்கு. ஆனால் இப்போ இங்கே நிறைய வீடுங்க வந்துருச்சு. தாத்தாவோட பூர்வீகம் பார்த்திங்கன்னா யாருக்குமே தெரியல. அவர் ஜீவசமாதி அடைவதற்கு 40 வருஷத்துக்கு முன்னாடியே இங்கே வந்துட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உரிமையாளரோட கனவுல போய் தான் தாத்தா இங்கே கோவில் கட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் இந்த கோவிலையே உருவாக்கப்பட்டிருக்காங்க. நிறைய பேரோட கனவுல தாத்தாவே போய் என்னோட ஜீவசமாதிக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அதனால தான் நிறைய பேர் வந்ததாகவுமே இங்கே சொல்கிறாங்க. இவர் பார்த்தீங்கன்னா வெள்ளை உடைய மட்டும்தான் அணிஞ்சிருப்பாங்களாம். நிறைய சித்து வேலையும் செய்வார் இந்த தாத்தா அப்படின்னு சொல்கிறாங்க. சென்னையில் தண்ணி பஞ்சம் வந்தபோது இவர்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க. அவர் வானத்தை பார்த்துட்டு ஏதோ சொல்லிகிட்டே இருந்திருக்காரு. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா மழை செம்மையாக பெஞ்சிருக்கு. இந்த சென்னையே வெள்ளக்காடாக மாறியிருக்கு. அதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் அவர்கிட்ட போய் போதும் மழை வந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் மறுபடியும் வானத்தை பார்த்து ஏதோ சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மழை நின்றுச்சான். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஜீவ சமாதி அடைவதற்கு நேரம் வந்துருச்சு அப்படின்னு எல்லார்கிட்டையும் சொல்லி அவர் கிணற்றுல போய் இறங்கியிருக்காரு. தாத்தா அவரோட சீடருங்க கிட்ட சொல்லியிருக்காங்க, கொஞ்ச நேரம் கழித்து நான் கடவுள்கிட்ட சேர்ந்துடுவேன், அப்புறமா நீங்கள் இந்த கிணத்தை மூடிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவரோட கட்டளையை ஏற்று அவர்களும் கொஞ்ச நேரம் கழித்து இந்த கிணற்றையும் மூடியிருக்காங்க. அதுக்கு மேலே சிவலிங்கம் வச்சு வழிபட்டு வந்திருக்காங்க. இந்த தாத்தா பார்த்திங்கன்னா தண்ணியில் நடக்கிற வித்தையும் கற்றுக்கிருந்திருக்காரு. அவர் தண்ணியில் உட்கார்ந்து கூட தியானம் பண்ணுவாராம். இந்த வெங்கட சுபானந்தா சுவாமிகள் வாழும்போது பார்த்திங்கன்னா மக்களுக்கு எவ்வளவோ நன்மையை செஞ்சுருக்காராம். இப்போ அவர் ஜீவ சமாதி அடைஞ்சதுக்கப்புறம் அதை விட அதிகமாகவே மக்களுக்கு ஆற்றலும் அவரிடம் இப்போ இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நடிகர் யோகி பாபு கூட இங்கே வந்திருக்காரு. ராகவா லாரன்ஸ் போன்ற திரைப்பட நடிகர்கள் கூட, மிர்சி சிவா அது மாதிரி நடிகர்கள் கூட இங்கே வந்து இந்த தாத்தாவை ரகசியமாக வழிபட்டு வந்திருக்காங்க. இங்கே தாத்தா இருக்கும்போதே இங்கே இருக்க மக்களுக்கெல்லாம் அன்னதானம் போடுவாராம் மதியானத்தில். அதே மாதிரி இப்போயுமே கூட இங்கே 12 மணிக்கு அன்னதானம் போடுறாங்க, தினமும் போடுறாங்க. இங்கே அன்னதானம் போடும்போது பார்த்திங்கன்னா விளக்கு யாரும் ஏற்றக்கூடாதான். அதே மாதிரி இந்த கடைகளையுமே அந்த விளக்கு எதுவும் விற்க மாட்டாங்களாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அன்னதானத்தை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எப்படிப்பட்ட நோயும் தீர்ந்துரும் அப்படின்னு சொல்கிறாங்க.
7 வாரம் வியாழக்கிழமை இங்கே வந்து 7 விளக்கு போட்டு 7 தடவை நம்ம இந்த ஐயாவை சுற்றி வந்தோம் அப்படின்னா நம்ம என்ன நினச்சாலும் அது உடனே நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோவிலுக்கு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களும் அதே மாதிரி குடிக்க அடிமையானவங்க குடியை நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டோம் இந்த கோவிலுக்கு நிறைய பேர் வராங்க. இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா பெரிய பரிகாரம் அப்படின்னு எதுவும் இல்லை. ஒரு எலுமிச்சை பழம், ஊதுபத்தி, வாழைப்பழம் இதை மட்டும் நம்ம வாங்கிட்டு போனாலே போதும். அந்த எலுமிச்சை பழத்தை சாமிக்கிட்ட வச்சு நமக்கு தராங்க. அதை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் சீக்கிரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் அது உடனே குணமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. தீராத கஷ்டங்களை கூட தீர்ப்பவர் தான் இந்த தாத்தா செங்கல் சுவாமிகள் அப்படின்னு சொல்கிறாங்கங்க. இந்த கோவிலில் அர்ச்சகராக இருக்கவர் பேர் பார்த்தீங்கன்னா டில்லிராஜுங்க. அவர் எப்படி இந்த கோவிலுக்கு வந்தார், தாத்தா எப்படி அவரை போய் கூப்பிட்டாரு அப்படின்னு நம்மக்கிட்ட சொல்லியிருந்தார். அது என்ன அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். சில நாட்களுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா டில்லிராஜ் அப்படின்ற ஒருத்தர், அதாவது இந்த கோவில் அர்ச்சகர் இந்த பக்கத்தில் தான் இருந்திருக்காரு. அவருக்கு முதல் குழந்தை பிறந்து இறந்துருக்கு. அவர் இங்கே தாத்தா கோவிலுக்கு வந்து வேண்டி அந்த வருஷமே அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்திருக்கு. அதோட அவர் பார்த்தீங்கன்னா தாத்தாவோட புகழை எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்னு சொல்லி தாத்தாவோட புகழை பரப்ப ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் அவர் வராமல் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் மறுபடியும் தாத்தா அவரோட கனவுல போய் நீ தான் எனக்கு சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் பார்த்தீங்கன்னா இப்போது தாத்தா கோவிலே தான் முழு நேரமுமே அவர் இங்கே தான் இருந்து தாத்தாவை வழிபட்டு வராரு. நம்ம என்ன நினச்சாலும் அது நடக்கும் அப்படின்றதுக்கு அவரே ஒரு சாட்சியாக இருக்கார். இங்கே வரவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா நம்ம என்ன கேட்டாலும் அதை தாத்தா கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லி முழு நம்பிக்கையோடு தான் வந்து இங்கே ஒருத்தருமே வந்துட்டுருக்காங்க. அதே மாதிரி நிறைய பேர் பார்த்திங்கன்னா நாங்கள் வேண்டுனது எல்லாமே நடந்திருக்கு, அதனால தான் நாங்கள் மறுபடியும் வரோம் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இந்த தாத்தா கோவிலுக்கு பார்த்திங்கன்னா தாத்தாவே வரணும்னு நினச்சா மட்டும்தான் நம்ம இந்த கோவிலுக்கு வர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. தீராத கஷ்டத்தை கூட இந்த தாத்தா தீர்ப்பாராம். நம்ம வாழ்க்கையில் எந்த பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல, அதுக்கு நல்ல தீர்வை கொடுப்பாரு இந்த தாத்தா அப்படின்னு சொல்றாங்க. இந்த தாத்தாவோட ஜலஜீவ சமாதிக்கு நம்ம வந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில பல அதிசயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு வாட்டி வந்தாலே போதும் தாத்தா நமக்கு எல்லாவித நன்மைகளையுமே தருவாரு அப்படின்னு சொல்றாங்க. இந்த தாத்தா கோவிலுக்கு பார்த்தீங்கன்னா தாத்தாவே சொன்னா மட்டும்தான் நம்மளால வர முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இங்க வர நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு நடந்திருக்கு, அதனாலதான் நாங்க இந்த கோவிலுக்கு வரோம் அப்படின்னு சொல்லி கூட நிறைய பேர் வராங்க. நம்மளுக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் பரவாயில்ல, அதை இந்த தாத்தா நம்மளுக்கு தீர்த்து வைப்பாரு அப்படின்னு நம்புறாங்க. இந்த கோவிலில் ஒரு அதிசயம் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வரவங்களுக்கு பிரசாதமாக பார்த்தீங்கன்னா கல்லுப்பு தராங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உப்பு தரமாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த தாத்தா கோவிலில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிரசாதமாக உப்பு கல்லே தராங்க. நம்மளுக்கு கோர்ட்டில் வந்து ஏதாவது ஒரு வழக்கு நடந்துட்டுருக்கு, அது வந்து தீராமல் இருக்குது அப்படின்னா நம்ம இந்த தாத்தா கோவிலுக்கு வந்துட்டு போனோம் அப்படின்னா அந்த வழக்கு பிரச்சனை எல்லாமே தீர்ந்துடும், சொத்து தகராறு இருந்தால் கூட அது முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. தாத்தா கோவில் பின்னாடி பார்த்தீங்கன்னா வாராகி அம்மனையும் வச்சுருக்காங்க. பஞ்சமி திதி அன்னைக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக அம்மனை வழிபடுறாங்க. இந்த தாத்தா கோவிலில் பார்த்தீங்கன்னா நிறைய சித்தர்களோட படங்களை ஓவியமாக வரைஞ்சி வச்சுருக்காங்க. அது பார்க்கவே ரொம்ப அழகாகவே இருக்குது. நம்ம வாழ்க்கையில் ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது அப்படின்றத கூட நம்ம இந்த தாத்தா கோவிலுக்கு வந்தோம் அப்படின்னா அவர் நம்மளுக்கு நடத்தி கொடுப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தாத்தா கோவில் பார்த்தீங்கன்னா பழைய வண்ணாரப்பேட்டையில் தாங்க இருக்குது. நம்ம தியாகராஜா காலேஜுக்கு பேக் சைடில் தான் இருக்குது. அதே மாதிரி தியாகராஜா காலேஜ் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. நம்ம ட்ரெயின்லையும் வரலாம், பஸ்ஸில் வரதா இருந்தால் மகாராணி தேட்டர் அப்படின்னு சொல்லி இறங்கி அங்கேருந்து நம்ம நடந்து வரலாம். அப்படி இல்லை அப்படின்னா தபால்பேட்டை பஸ் ஸ்டாப்பில் இருந்து கூட நம்ம இந்த தாத்தா கோவிலுக்கு வந்துடலாம். தியாகராயா மெட்ரோ ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா 2nd ஸ்ட்ரீட்டில் நம்ம போனோம். கோதண்டராமன் அப்படின்ற தெருவில் தான் முனையிலே இந்த தாத்தா கோவில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.